students, welcome to online class with Hima. 10th Maths 3rd chapter Algebra, exercise 3.2. First sum, find the GCD of the given polynomials. First one. So, இது கொஞ்சம் important sum கூட. ஸோ இப்போ இது வந்து ஹையஸ்ட் நம்பர் டிகிரி இருக்கும், இது அதை வந்து உள்ளே போட்டுக்கணும். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 + 3x cube minus x minus 3 and g of x equal to x cube plus x square minus 5x plus 3. Okay, so இது உள்ளே போட்டுக்கோங்க. x power 4 plus 3x cube minus, இப்போ இது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 1x மைனஸ் 3, இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது. அப்போது ப்ளஸ் எக்ஸ் போட்டால் எக்ஸ் பவர் 4 வந்துடும். ஓகேவா? அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப். ஓகே, ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர் and then plus 3x. okay, so இங்கே சைன் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள். இது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ். ஓகே, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2x கியூப், ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் மைனஸ் 4x மைனஸ் 3. ஸோ ஓகே, அகெயின் இது பண்ணுங்க. 2x கியூப், ஸோ ப்ளஸ் 2 போட்டோன்னா 2x கியூப் வருமா? ஸோ 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x. ஓகே, ப்ளஸ் 6 ப்ளஸ் 6. ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணுங்க. சைன் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். சைன் சேஞ்ச் ப்ளஸ் 3x ஸ்கொயர், ஒரு கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். ஸோ இது சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் 6x. ஓகே, ரெண்டு மைனஸ் இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ப்ளஸ் 6x மைனஸ் 9. ஓகே, ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா 3 காமனாக வெளில எடுத்துக்கோங்க. 3x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9, இதுதான் வந்து ரிமைண்டர். ஸோ கோஎஃபிஷியன்ட் என்ன? x ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இது வந்து 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 காமனாக வெளில எடுத்தால் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஸோ இப்போ இது என்ன பண்ணோன்னா, நோட் த 3 இஸ் நாட் அ டிவைசர் ஆஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் வந்து 0 வரணும், பட் ரிமைண்டர் வந்து 0 வரல. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 3 இஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் g of x. டிவைசர் ஆஃப் g of x. அப்போ 3யும் நாட் ஈக்குவல் டு 0னா நாட் எ டிவைசர் ஆஃப் g of x. அப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து g of x, இப்போ என்ன பண்ணோம்னா g of x வந்து x cube plus x square minus 5x by the new remainder x cube. இங்கே பாருங்கள், now dividing போட்டுக்கோங்க. now dividing என்ன பண்ணோம்னா g of x equal to இது x cube plus x square minus 5x plus 3 இருக்குல்ல, இதோ இங்கே இருக்குது x cube, இதுதானே எடுத்திருக்கோம். by the new remainder என்னென்னா by the new remainder என்னது, இது 3 விட்டுறணும், ஏன்னா இட்ஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் g of. ஸோ by the new remainder x square plus 2x minus 3. ஓகே, லீவிங் த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. 3யை விட்டுறோம்ல, சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. லீவிங் த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 3. கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 3 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வி கெட், இப்போ என்ன பண்ணோம்னா இதை உள்ளே போட்டுக்கணும். என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் x cube plus x square minus 5x plus 3 உள்ளே போடணும். f of xன்னு, இது g of xன்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதா? இதை வந்து உள்ளே போட்டுக்கணும். இந்த ரிமைண்டரை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது டிவிடெண்ட், இது டிவைசர். இதை உள்ளே போட்டுட்டு இதை வச்சு டிவைட் பண்ணணும். இப்போ பண்ணுங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ எதால் டிவைட் பண்ணணும்? அந்த 3 இன்ட்டு வந்துச்சுல, 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் 2x மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுல, இந்த இதுவை எடுத்து வெளில போட்டுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸால் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. ஓகே, ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 2x. ஓகே, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் ப்ளஸ் 3. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ மைனஸ் 1 போட்டால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஓகே, இப்போ இது எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது என்ன, இது வந்து here we get 0 is the remainder. So remainder equal to 0. Quotient என்ன, x minus 1. So GCD என்னது, இதுதான் GCD. So therefore question எடுத்து எழுதிக்கோங்க. GCD of x power 4 plus 3x cube minus x minus 3 into x cube plus x square minus 5x plus 3 இஸ் என்னது, இந்த கோஷன், இந்த டிவைசர், இந்த டிவைசர் தான் வந்து ஜிசிடி. ஏன்னா இது போடும்போது தானே ரிமைண்டர் 0 வந்தது. அதான் லாஸ்ட்டாக 0 வரும்போது எந்த டிவைசர் இருக்கோ அதுதான் வந்து ஜிசிடி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கிறத உள்ளே போடுங்க. இதை எடுத்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோஷன்ட்டை விட்டுருங்க. இந்த ரிமைண்டர் எடுத்து 3 காமனாக வெளில எடுத்துகிட்டு, ஸோ 3 இஸ் நாட் ஏ டிவைசர் ஆஃப் ஜிஆஃப்எக்ஸ். இதை வந்து வர ரிமைண்டரை வந்து டிவைசராக போடணும். இதை வந்து இந்த டிவைசரை வந்து உள்ளே போட்டுக்கணும். ஓகே, ஸோ வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இது உள்ளே போட்டு அதை வர ரிமைண்டரை வச்சு டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அதுக்கு என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி. ஜிசிடி ஆஃப் கொஸ்டின் எழுதிட்டு இஸ் என்ன ரிமைண்டர் 0 வரும்போது என்ன டிவைசரோ அதுதான் வந்து ஜிசிடி. இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம்.